டெஸ்ட் மேட்ச்ல T20 மாதிரி பேஸ்பால் ஆடி பார்த்திருப்பீங்க. T20ல டெஸ்ட் மேட்ச் ஆடி பார்த்திருக்கீங்களா? நேத்து நடந்த நியூசிலாந்து vs சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் பார்க்கிறதுக்கு அப்படிதான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண நியூசிலாந்து டீம் 91 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. ஜெரால் கோட்ஸி, பாட்மேன், டெபுட்டன்ட் மொக்கைனானு எல்லாருமே செம மாஸ்டர் கிளாஸ் ஃபாஸ்ட் பவுலிங் போட்டாங்க. கேசவ் மகராஜ் சூப்பரா போட்டு நியூசிலாந்து ஆல் அவுட் பண்ணிட்டாங்க. T20 வேர்ல்ட் கப்ல நியூசிலாந்துக்கான நிறைய பிளேயர்ஸ் இந்த சீரீஸ்ல ஆடல. அவங்க கேஷுவல் கான்ட்ராக்ட்ல தான் இருக்காங்க அப்படின்றனால ஐபிஎலுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு போயிருப்பாங்க. ரெகுலர் கான்ட்ராக்ட்ல இருக்கிற நியூசிலாந்து பிளேயர்ஸ் மட்டும் தான் இந்த சீரீஸ்ல ஆடுறாங்க. சரி 91 ரன் தானே சேஸ் பண்ணணும், ஈஸியா அடிச்சு முடிச்சிருவாங்க அப்படின்னு பார்த்தா நண்பா உனக்கு ஒரு அதிர்ச்சி அப்படின்ற மாதிரி நியூசிலாந்து பவுலர்ஸ் பயங்கரமா பவுலிங் போட்டாங்க. முக்கியமா மிச்சல் சாண்ட்னர் போட்ட ஸ்பெல் இருக்கே, 4 ஓவருக்கு வெறும் 8 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு. அவர் போட்ட ஒரு பாலும் விக்கெட் விழுற மாதிரியே இருந்துச்சு. டெஸ்ட் மேட்ச் மாதிரி இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் ஸ்லிப் இந்த பக்கம் லெக் ஸ்லிப்னு வச்சுட்டு பயங்கரமா பந்து போட்டாரு. பார்க்கவே ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருந்தது. T20 கிரிக்கெட்ல 17வது ஓவர்ல 91 ரன் சேஸ் பண்ணாங்க. எஸ்டர் ரூசன் 48 பாலுக்கு 45, ஃபாரஸ்டர் 25 பாலுக்கு 16 ரன் நாட் அவுட்ல இருந்து ஜெயிச்சிட்டாங்க. எப்படியோ ஓவராலா இந்த மேட்ச் ரொம்ப போரிங்கா தான் இருந்தது. பட் மிச்சல் சாண்ட்னர் போட்ட அந்த ஸ்பெல்லு T20 கிரிக்கெட்ல அவர் நிப்பாட்டி இருந்த ஃபீல்டிங் பொசிஷன்ஸ் ஒரு பால் விக்கெட் விழுற மாதிரி ரொம்ப க்ளோஸா போச்சு. பார்க்கிறதுக்கு அது நல்லா இருந்துச்சு.